புடிக்கு மக்களே गाइस சோ இனி நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நியூ ரேசிங் காரோட சீட் கோட் ரேசிங் பைக்கோட சீட் கோட் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோல லாங் குடினே. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு வேற லெவலான ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்க போறோம் மக்களே. என்ன சீக்ரெட் அப்படினு கேட்டினா, எப்படி ப்ரோ நீங்களும் பப்ளு வைனும் கார் ரேஸ் ஓட்றீங்க, சோ மல்டி பிளேயர் மோட் மாதிரி அப்படினு கேப்பீங்க. இப்ப பாருங்க ரெண்டு கார் நம்ம அட்டன் டைம்ல ஓட்டிட்டு இருக்கோம் மல்டி பிளேயர் மோட் மாதிரி. சோ இது எப்படி ப்ரோ நம்ம கேம்ல பண்றது அப்படின்ற ஒரு சீக்ரெட் இனி நம்ம ரிவீல் பண்ண போறோம். சோ அதனால டக்குனு இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க மக்களே. சோ வாங்க இப்போ நம்ம வளவலன்னு பேசாம இந்த சீக்ரெட் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது ஒன்றுமே இல்லை மக்களே, ஜஸ்ட் நான் சொல்கிற சீட் கோடை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ இப்போ 1990 அப்படின்னு இந்த கார் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக அந்த தார் கார் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த கார் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கார் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, ஓகேவா. திருப்பி இதே காரை வந்து பார்த்தீங்கன்னா 1990 அப்படின்னு போட்டு நீங்கள் கொண்டு வந்துருங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காரில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்படி கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரெண்டும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த கார் எடுத்துக்கோங்க. ஸோ காரை எடுத்துக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை அப்படியே நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணாதான் இது வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க்கே ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணிடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரைவர் சீட்டும் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்க கார் டிரைவர் சீட்டும் ஒட்டுக்காக நிறுத்தி வச்சுருக்கேன், ஓகேவா. சேமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நடுவாக்கில் அப்படியே நின்று, ஸோ அட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை அவங்க நீங்கள் வச்சுக்கோங்களேன், ரெண்டு கார்லையும் நீங்கள் ஏறின மாதிரி ஆயிரும் மக்களே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு காரையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். நோ ப்ரோ இது அப்படின்னுவீங்க, ஆமாம் மக்களே. ஸோ இது நம்ம கேமில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த சீக்ரெட் ட்ரிக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த காரை ரெண்டும் மோதிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த கார் ஒன்று திரும்பிடும். ஸோ அப்புறமேட்டு நீங்கள் இந்த கார் வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும், அப்போ நீங்கள் ரேஸ் ஓட்டிக்கலாம். ஸோ அதை எப்படி திருப்புறன்னு பாருங்கள். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் இப்போ ஆப்போசிட்டில் தான் இருக்கும். பட் இப்படி வந்து ரெண்டு காரும் இப்படி வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மோதிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடும் மக்களே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமையான ரேஸ் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீனோ போடலாம், இங்கே போடுற மல்டிப்ளேயர் மோடு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோமோ அந்த கார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே. சும்மாவே விடாதுங்க பாருங்கள், புவாடு வேற மாதிரி, என்னடா இது வந்துக்கிட்டே இருக்கு, ஆஹா ரைட்ரா எங்கேயோ போய் சொருவிடுச்சே. ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த காரு. ஸோ இது வந்து பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த காரில் நானும் இன்னொரு காரில் எவனோ ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து நம்மளே தான் இது ரெண்டு காரையும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரிக் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ எப்படி இருக்குது இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச வாட்டி. இன்னும் நிறைய வீடியோ நிறைய மேட்ரு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஓடி போயிடுறது எப்படியா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செம்மையான ஒன்று பார்க்க போகிறோம் மக்களே. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது பிடிக்கும். ஸோ அது என்னன்றது கேட்குறீங்களா? ஸோ வாங்க அதை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிடுறேன். இப்போ நம்ம எங்கே ப்ரோ, என்ன ப்ரோ இது நெருப்பு கார் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு காரு. இப்போ நம்ம இந்த நெருப்பு லாவா கார் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு சர்ப்ரைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வீட்டை ஒரு பயங்கரமான மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். என்னது ஃப்ராங்க்லின் வீடு மாடிஃபை பண்ணியிருக்கீங்களா, என்ன ப்ரோ இது அப்படின்னுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃப்ராங்க்லின் லாவா ஹவுஸ் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். 1 2 3 4 5 6 என்ன ப்ரோ இத்தனை பில்டிங்கா அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லாவா ஹவுஸு. ஸோ எப்படி பார்த்தீங்களா மாற்றிருக்கோம் ஃப்ராங்க்லின் ஹவுஸை. ஸோ நிறைய பேருக்கு நம்ம கேம் விளையாண்டு போர் அடிச்சிருக்கோம். பட் இப்போ இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணால் நம்ம கேமை போர்டே அடிக்காது மக்களே. அதனால தான் இது உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க, இது எப்படி பண்ணுன்னு தானே கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வளவலன்னு பேசாமல் எப்படி பண்ணுறது அப்படின்ற மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து அப்படியே இன்டர்நெட் ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணுங்கள், அதுதான் மெயினான ஒரு விஷயம். நெட்டு ஆன் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஒர்க்கே ஆகாது. இப்போ நான் கொடுக்குற லிங்கை வச்சு நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல இன்டர்நெட் ஆப்ஷனில் லோட் ஆயிரும். ஸோ அப்புறம் நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே நெட்டு தேவையே கிடையாது, ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கேம் விட்டு அப்படியே வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் உள்ளே வந்துடுங்க, ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஸோ இது லிங்க்கை போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறது. இது பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ராங்க்லின் ஹவுஸே வித்தியாசமாக தெரியும்.
ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ஹவுஸை அப்கிரேட் ஆகி 1 2 3 4 5 6 பில்டிங் மேலே போயிட்டே இருக்கும் மக்களே. ஸோ ஓகே, இப்போ இதில் எப்படி ப்ரோ பெயிண்ட் அடிக்கிறது, லாவா பெயிண்ட்டு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே லிங்க்கு கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அந்த லிங்க்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பேன். ஸோ லாவா கலர் ஸ்டிக்கர். ஸோ இதை நீங்கள் வந்து பேன் 1 அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பேன் 1, பேன் 2, பேன் 3, பேன் 4, பேன் 5 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிக்சரே நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி. ஸோ இந்த பிக்சருக்கு நான் சொல்லிட்டேன், லிங்க் வந்து நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு வரும். ஸோ இல்லைனா வராது. ஸோ மற்ற 2 லிங்க்கு, ஸோ 2த்துக்கும் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மெயினாக இந்த வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லைக்கும் இதுவும் பண்ணால் மட்டும், சப்ஸ்கிரைபும் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க ரிப்ளை வரலன்னு. சப்ஸ்கிரைபும் லைக்கும் மெயினாக பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரியே சொன்ன மாதிரியே போயிட்டீங்கன்னா ஸோ லாவா ஹவுஸு செம்மையாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சு செம்ம சீன் போடலாம். இதெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் மக்கள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மற்ற யாருக்கு இது மாதிரிலாம் தெரியாது. அதனால் டெய்லி நம்ம வீடியோ அப்டேட் வீடியோலாம் பாருங்கள், மாஸ் பண்ணுங்கள் கேமுக்குள்ளே போய்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். டாடா, பை.